ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம எல்லாருமே அம்மாவை கும்பிடுறோம், தொண்டு செய்கிறோம். இதில் எப்படியெல்லாம் அம்மாவை கும்பிட்டா, அதாவது எந்த நிலையில் அம்மாவை கும்பிட்டால் நமக்கு ஈஸியாக அம்மாவின் அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நான் பக்தன், அம்மா தெய்வம், இந்த நிலையில் கும்பிட்டாலும், நான் தொண்டன், நான் சீடன், அம்மா என்னுடைய குரு, இப்படி கும்பிட்டாலும் இதில் நான் என்பது கலந்து இருக்கணும். நான் அம்மா மேலே மிகுந்த பக்தியாக இருக்கிறேன், விடிக்கால 3 மணிக்கு எதிர்த்து வழிபாடு செய்கிறேன். இந்த மாதிரி குறைஞ்ச பேர் தான் செய்கிறாங்க, அதில் நான் ஒருத்தன் அப்படிங்கிறத நான் இருக்கு. சீடன் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி தானுங்க. நான் அம்மாவுக்கு பிரியமான சீடன், அம்மா சொன்னதெல்லாம் செய்கிறேன், அம்மா நிறைய எனக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு. தொண்டும் அப்படித்தானுங்க. நான் தான் எங்கள் ஏரியாவிலேயே அதிகமாக தொண்டு செய்கிற ஆள். இந்த மாதிரி நான் என்பது இந்த பக்தி நிலையிலும் சீடன், குரு, மற்றபடி தொண்டுலேயுமே இருக்குதுங்க. கொஞ்சமாவது கலந்துதான் இருக்கு. ஆனால் இந்த நான் கலக்காத ஒரு நிலை உண்டு. அது எதுங்க? இப்படி அதுக்கு முன்னாலேங்க இப்படி பக்தன் தெய்வம், குரு சீடன் அல்லது குரு தொண்டன், இந்த நிலையிலிருந்து நம்ம அம்மாவை கும்பிடும் பொழுது நம்முடைய இயக்கமானது விதிப்படி இயங்கும். ஆமாங்க, விதிப்படி தான் முதல்ல இயங்கிட்டு இருக்கும். தொண்டில் நம்ம கணிஞ்சு வந்தோம்னா வேணால் அம்மா விதியை மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு எளிமையான வழிமுறை இருக்குது. என்னங்க? நான் அம்மாவுடைய பிள்ளை, அம்மா நான் உன்னுடைய குழந்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு சரியானது எது, தவறானது எது, எது சரி எது தவறு, இது ரெண்டுமே எனக்கு தெரியாது. நான் ஒரு முட்டாள், உன்னை கும்பிட மட்டும் எனக்கு தெரியும், உனக்கு தொண்டு செய்ய எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மனநிலையில் அம்மா பிள்ளை என்ற உறவில் வைத்து நாம் அம்மாவை வணங்கும் பொழுது அம்மாவுடைய கைகள் எப்பொழுதும் நம் கண்ணீரை துடைப்பதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சக்தியில் அம்மா பிள்ளை என்ற நிலையில் நாம் அம்மாவை கும்பிடும் பொழுது நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக அம்மாவுடைய கைகள் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றன. ஓம் சக்தி.